நம்ம ஒரு புடவை எடுத்திருக்கோம், அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து 500, 400, 2500, 25,000 அது பாக்குறது இல்ல, நமக்கு பிடிச்சி எடுத்திருக்கோம். சிந்தாம ஒத்துமா எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒரு அந்த சுயநிதி குழுக்காரங்க அதே புடவை கட்டிட்டு வரும்போது நம்மளும் போனா நமக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரண்ட் வரும்? என்ன டிஃபரன்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உட்கார்ந்து திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஒரே ஒரு நிமிஷம், என்ன டிஃபரன்ஸ்? அவங்களும் மனுஷங்க, நம்ம சுயநிதி அந்த குழுவோட சேர்ந்தவங்க மாதிரி நம்ம ஆயிடும். நம்ம யூனிக்கா காட்டிக்கணும், நம்ம ஏன் அவங்களோட போய் மெர்ஜ் ஆகணும்? காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவர்தையில குறைஞ்சவில்லைங்கிறத காட்டி போட்டு போற அவத்திய. அதுக்கப்புறம் பிடிக்கல அந்த புடவை, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம டிஃபரெண்டா கட்டிட்டு நம்ம இல்ல டிஃபரெண்டா ஏலியன்ஸ் எல்லாம் வரப்போறது கிடையாது. நம்ம மனுஷங்க மாதிரி தான் இருக்க போறோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். ஒரு கலெக்டர் கட்டிட்டு வந்தா உங்களுக்கு கட்டுறதுக்கு ஓகே, ஆனா ஒரு ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா ஒரு பிரச்சனை. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? அஞ்சலி புடவைன்னு ஒரு புடவை வந்தது, அது கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுயநிதி கூட அதே கட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க சார். நம்ம அதை கட்டிட்டு எப்படி சார் நம்ம ஃபீல்டுக்கு போக முடியும்? கேக்குறேன். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. அது எங்களுக்கு பிடிக்கல. இல்ல புடிச்சுதானே அந்த சாரி எடுத்தீங்க? அப்ப புடிச்சதா சாரி கட்டுறவங்க ஒண்ணு, எல்லாருக்கும் அப்ப நம்ம டேஸ்ட் அவ்வளவு இதுவா போயிடுச்சா? வேணாம், நமக்கு வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். உங்களுடைய பார்வையில ஒரு சுயநிதி குழுவுல இருக்கிறவங்களுக்கோ உங்களுக்கு வந்து ரசனை உயர்ந்ததா இல்ல, நம்மளுக்கு தான் அப்படி உயர்ந்த கிடையாது. ரசனைன்னு நீங்க உங்களுக்குள்ள நினைச்சிருக்கீங்க. என் ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி அப்படியே இருக்கட்டும். அதே தனிமைப்படுத்திக்கிறது, உங்களை விட உயர்ந்த அதிகாரியா இருந்தா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க தனியா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களோட சேர்ந்து போக ரெடியா இருக்கீங்க. நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? நீங்க சொன்னீங்க சுயநிதி குழுவோட சேர்ந்து நம்மளும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தனியா போகணும். நம்ம இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது பிடிக்காதனால அடுத்த நாள்ல இருந்து டிரா பண்ணிடுறோம். அந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம், அவ்வளவுதான். ஏய் மணி கம் டுடே கோட் சுமாரையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சரி, நீங்க மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லுங்க. நீங்க போட்டுக்க சுடிதார் இந்த மாதிரி ஒரு குழு போட்டுருந்தாங்கன்னா நீங்க போடுவீங்களா? நீங்க சொன்னீங்கல்ல ஸ்வீப்பர் போட்டிருக்காங்கன்ட்டு. அத பத்தி பேசாத. நான் கேக்குறேன் பதில் சொல்லு. சொல்லுங்க, நீங்க போட்டுக்க சுடிதார் இந்த மாதிரி ஒரு குழு போட்டுருந்தாங்கன்னா நீங்க போடுவீங்களா? நான் கண்டிப்பா போட்டுப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமா எங்க வாங்குனீங்க நம்ம நீங்க வாயால வேண்டாம் சொல்லுங்க மேடம். இந்த க்ளீன் பண்றவங்களோ வாழ்க்கையில அப்படிதான் வாழ்ந்துட்டு. இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. I have an answer for this. 500 ரூபாய் புடவை எடுத்தா நாங்க எப்படி அதை சேஃபா மெயின்டைன் பண்றோமோ அதே லட்சணத்துல தான் 50,000 ரூபாய் புடவை எடுத்தாலும் நாங்க மெயின்டைன் பண்றோம். ஆனா கட்ட மாட்டேங்கிறானுங்களே. கட்டி தொலைஞ்சாதான் என்ன? சேலையை கட்டி நின்னா மட்டும் சிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். பிரச்சனை அது இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க 500 ரூபாய் புடவை வச்சிருக்கிறதோ 50,000 ரூபாய் புடவை வச்சிருக்கிறதோ உங்க ஸ்டேட்டஸ உயர்த்திக்கணும்னு நினைக்கிறதோ பிரச்சனையே இல்ல. இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்ட கூடாது. இனி கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். நீங்க கட்டியிருக்கிற ஒரு புடவைய இன்னொருத்தங்க கட்டியிருக்க பாக்க எனக்கு சகிக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல உங்க ஹியூமனிட்டியை கொஸ்டின் பண்ணப்படுது. மன்னிச்சுக்கமா தெரியாம வந்துட்டேன். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஒரு அவங்க ஸ்வீப்பர் சொன்னீங்க, அப்புறம் சுயநிதி குழு, அதெல்லாம் நிச்சயமாக நீங்க கொஞ்சம் மாறணும். அது தவறும் கூட, அது பேசக்கூடாது.